நாஜிமுது பஹாலையூர் தெரிவிக்கையில் மிகவும் சிறப்பு வாய்ந்த புதுமைகளையும் கருந்து நிகழ்வை வழங்கிய சீன வானொலிக்கு என் மனமார்ந்த பாராட்டுகள் என்று கூறினார். உலகின் முதல் இயந்திர மனிதர் மார்டன் போட்டி ஏப்ரல் 19ஆம் நாள் சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெற்றது. இத்தகவல் குறித்து நாஜிமுது பஹாலையூர் தெரிவிக்கையில் சீனாவில் செயற்கை மனிதர்கள் வேகமாக உருவாகி வருவதை காணொலி தமிழ் பிரிவின் மூலம் வேகமாக அறிய முடிகிறது. என் மனமார்ந்த பாராட்டுகள் என்று கூறினார். குவான்ஷிஜுவானின் பாரம்பரிய பாடல் பற்றிய காணொலி குறித்து வரவனூர் புதுப்பாளையம் SLM தெரிவிக்கையில் பெரிதும் ரசிகன் வழங்கியதற்கு மிகவும் நன்றி என்று கூறினார். ஏப்ரல் 17ஆம் நாள் 5வது சீனா சர்வதேச நுகர்வோர் வருகை கண்காட்சியானது பொதுமக்களின் பார்வைக்கு திறக்கப்பட்டுள்ளது. இத்தகவல் குறித்து மதுரை சோசமுக சுந்தரம் தெரிவிக்கையில் சிறப்பு நல்வாழ்த்துக்கள் என்று கூறினார். நாஜிமுது பஹாலையூர் தெரிவிக்கையில் இந்த கண்காட்சி வெற்றி பெற என்னுடைய நல்வாழ்த்துக்கள் பாராட்டுகள் என்று கூறினார். சீனா வியட்நாம் எல்லை பகுதியில் உள்ள துய்சிங் கடலோரத்தில் பாரம்பரிய முறையில் மீன் பிடிக்க செல்லும் மீனவர் இப்படியும் மீன் பிடிக்க போகலாம் போல எவ்வளவும் தூரம் போவருன்னு பார்ப்போம். இந்த சிறப்பான காணொலி குறித்து சந்திரசேகர் தெரிவிக்கையில் தமிழ் மிக அழகாக பேசுகிறீர்கள், தங்களுக்கு மனம் திறந்த பாட்டுக்கு அந்த பெண்மணிக்கு பாட்டுக்கு என்று கூறினார். ஏப்ரல் 22ஆம் நாள் ஜியாங்சு மாநிலத்தின் யாங்சூ நகரில் உள்ள ஜோவான் மிருக காட்சி சாலையில் ஒரு ஓட்டக சிவிங்கி குட்டி பிறந்தது. இந்த குட்டியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகின்றனர். இது குறித்து மதுரை சோசமுக சுந்தரம் தனது பதிவில் சேஃப பிராணிகளில் மிக வலிமையானது ஓட்ட சிவிங்கி, இதனிடம் ஓட்டை வாங்கிய சிங்கம் தெரிந்து ஓட்டும் என்று தெரிவித்திருந்தார். 33வது சீனா சர்வதேச மின்னணு உற்பத்தி உபகரணங்கள் மற்றும் மின்னணுவியல் தொழில் கண்காட்சி ஏப்ரல் 22ஆம் நாள் ஷாங்காயில் நடைபெற்றது. இத்தகவல் குறித்து மதுரை சோசமுக சுந்தரம் தெரிவிக்கையில் AI யுகத்தில் நுழைய ஆயுதமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். ஏப்ரல் 21ஆம் நாள் மக்கள் புத்தகங்களை படித்து உலக புத்தக தினத்தை கொண்டாடினார். இது குறித்து விகே பத்மநாதன் கூறுகையில் சிறு வயது முதலே வாசிப்பு பழக்கத்தை வழக்கப்படுத்தி கொள்வதன் மூலம் நல்லதொரு எதிர்காலத்துக்கான அடித்தரமாக இது அமையும் என்பதில் ஐயமில்லை என்று கூறினார். வரவனூர் புதுப்பாளையம் SLM தனது பதிவில் வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம் என்று கூறினார். சரி நண்பர்களே, இத்துடன் இன்றைய முகநூலில் நேர்முகம் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. அடுத்த வாரம் உங்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.